அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் அவங்க வந்து மலேசியாவிலிருந்து அப்துல்லா அவங்களுடைய கேள்வி என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த கேள்வி நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் போல பின்னாடி சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, புது வீடு கட்டி செல்லும் பொழுது பால் காய்ச்சி பொங்க விடுறாங்க. அதாவது பாங்கு சொல்கிறாங்க, மௌலுது ஓதி கந்தூரி கொடுக்குறாங்க, பூசணிக்காயே தொங்க விடுறாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்களே, இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதுக்கடுத்து சொல்லக்கூடிய விஷயம் தான் முக்கியமான விஷயம். மனைவி இது எல்லாம் தவறு என்று சுட்டி காட்டிய பொழுதும் கணவன் இதை ஏற்க மறுக்கிறார், மனைவி என்ன செய்ய வேண்டும்? இது இது நம்ம பார்த்த வரைக்கும் இது வித்தியாசமா இருக்குது. எல்லா வீட்லயும் கணவன் சொல்லி மனைவி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்குறோம். கணவன் சொல்லுவாரு, மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, மனைவி சொல்றாங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல கணவன் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த பெண் மார்க்கத்தினர் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யணும், மேலும் அருள் புரியட்டும். அதாவது இதுல புது வீடு கட்டுறதுக்கு கட்டினமையானால் அதுக்காக ஒரு விருந்து செய்வதற்கு, விருந்து ஏற்பாடு செய்து மக்களை அழைத்து சாப்பாடு கொடுப்பது, அது மட்டும்தான் மார்க்கத்துல உள்ளது. இந்த பாலை காய்ச்சி பொங்க விடுறது, இவங்க என்ன நினைச்சிட்டாங்கடா, பால் பொங்கி வழிஞ்சாங்க அப்படியே செல்வம் பொங்கி வழியும் நினைச்சுக்கிட்டு அப்படி நினைக்கிறாங்க. ஏன் முசீபத்து பீடை பொங்கி வழியாதா அப்படியும் வர்த்தனை செய்யும். பால் பொங்குனா அது நன்மைதான் பொங்கும் அப்படிங்கிறது யாரு சொன்னது? ஏதாவது இருக்கா? நம்ம ஏரியா பழக்க வழக்கங்களை பொறுத்தளவுக்கு காலையில பஞ்சர் தொழுதுட்டு போவாங்க. அப்ப நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வரக்கூடிய சாயா குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம், டீ குடிக்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா, தேத்தண்ணி, அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. அதுக்காக பாலை காய்ச்சி சாயா போட்டு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இது அப்படி நடக்கிறது இல்லை. இது எதுக்காக நடக்குதுன்னா, பால் காய்ச்சி பொங்க விட்டோம்னா செல்வம் பொங்கும், வரக்கத்து பொங்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஊடுகள் காட்சி பொங்க விட்ட ஊடு, எத்தனையோ ஊடு தரித்திரியம் முடிச்சு போய் அந்த வீட்டுல வாழ்றதுக்கு ஆள் இல்லாம துன்பத்துக்கு மேல துன்பம் அப்படிலாம் போயிருக்கா இல்லையா? அப்ப இந்த பாலை காட்சி பொங்க விடுற ஒரு பழக்கம் என்பது இஸ்லாத்தில் உள்ள பழக்கம் கிடையாது. இது இன்னொரு மதத்துல இருக்கக்கூடிய இந்த பொங்கலை பொங்க விடுறாங்கல்ல, பொங்க பானையில பால் காய்ச்சி அது மாதிரி பொங்க வச்சு பொங்க விடுவாங்க, பாலை காய்ச்சி பொங்க விடுவாங்க. அவங்களுடைய ஐதீகம் என்னது, பால் பொங்கினா நல்லது நடக்கும், செல்வம் பொங்கும், செழித்து ஓங்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஐதீகம். அதை இஸ்லாத்துல என்ன செஞ்சிடறாங்க, பூத்திடுறாங்க. அதே மாதிரி பாங்குங்கிறது பள்ளிவாசல்ல தொழுகைக்காக விடப்படக்கூடிய ஒரு அழைப்பு, அதான் பாங்குங்கிறது. மற்றபடி பிறந்த குழந்தைக்கு காதல பாங்க சொல்றது, புதுசா கட்டின வீட்டுக்குள்ள பாங்க சொல்றது, வீட்டுல தொழுக போறிய, இப்ப ஃபஜருடைய வக்தா இருக்குது, பெண்கள் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்கன்னா அவங்க பாங்கு சொல்லி பாங்கு காமது சொல்லி தொழுகிறது தப்பு இல்லை. இது ஒரு சடங்காகவே. எப்படி பிற மதத்துல இந்த அங்க பிரவேசம் சொல்லிட்டு பிற மதத்தவர் என்ன செய்வாங்கன்னா, ஐயரை கூட்டிட்டு மூளைக்கு மூளை என்ன செய்வார், மந்திரம் ஓதுவார் வீட்டுல. அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை கடைபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இவங்க நம்ம ஏன் மந்திரத்தை ஓதணும், நம்ம பாகம் சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உண்டாக்கப்பட்டோம். இதுவும் மார்க்கத்துல உள்ளதில்லை. இந்த மௌலுது, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த மௌலுதுங்கிறது இருக்கா இல்லையா, இது மங்களகரமான ஒரு காரியங்களுக்கு தான் அந்த மௌலுதை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வீடு கட்டி, புது வீடு கட்டி ஒரு குடியேறக்கூடிய நேரத்துல குடி போகக்கூடிய நேரத்துல மதரசாவில் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு 10 மாணவர்கள் அனுப்புங்க, அவங்க இந்த மௌலுது பாட்டை படிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல, எங்க இந்த மௌலுது பாட்டுங்கிறது எவனோ எழுதுன ஒரு பாட்டு தானே இது அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? இல்ல, அது ஆரம்ப காலகட்டம். இது நம்ம அது சரி என்று அறியாத ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டது இது. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுனாலும் பரக்கத்து இருக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த வந்த சகோதரர் என்ன செய்யணும், ரொம்ப கோவப்படுறாரு. எங்க ஊடு என்ன இலவு ஊடுன்னு நினைச்சு, சாவு ஊடுன்னு நினைச்சு குர்ஆன் ஓதுறதுக்கு நாங்க புதுசா ஊடு கட்டி ஊடு குடியேற போறோம், இங்க குர்ஆனை ஓத சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க. குர்ஆன் என்றா செத்து போன வீட்டுல ஓதுறதும், இந்த மௌலுது என்றா புது வீடு கட்டி ஓதுறது, இந்த புது நல்ல காரியங்கள் மங்களகரமான விஷயங்களுக்கு ஓதுறது அப்படின்னு விளங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த மௌலுது பாட்டுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த பாட்டு அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? தூதருக்கு தெரியுமா இந்த பாட்டு? இது எவனா ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிற பாட்டு தெரியுமா? யாரு எழுதுனாண்ட முதல்ல தெரியலையே. அப்ப அப்படியான பாட்டுகள் இந்த மாதிரியாக ஓதுறது. அதே மாதிரி பூசணிக்காயை தொங்க விடுறது கண்ணேறு பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக, கண்ணேருங்கிறது ஒண்ணு கிடையாது. கண்ணுக்கு ஒன்று பார்த்த உடனே அழிக்கக்கூடிய சக்தியோ அப்படியெல்லாம் அல்ல, அந்த மாதிரியான கண்ணெல்லாம் படைக்க கிடையாது. இந்த பூசணிக்காய் என்ன செஞ்சிருமா, அந்த கண்ணேரை தடுத்து நிறுத்தின. இதெல்லாம் பிற மதத்தவர்கள் பூசணிக்காயில காளிங்கிற ஒரு படத்தை போட்டு நாக்க தொங்க விட்டு போட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியங்கள் என்ன செய்றாங்க, பிற மதத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை அப்படியே உள்ள போத்திட்டாங்க. இந்த மௌலுதும் அதே மாதிரி தான். பிற மதத்தவர்கள் அந்த அங்க பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்தில் மந்திர கூப்பிட்டு பஜனை பாடுவாங்க. அந்த பஜனை தான் அந்த மௌலுதாக என்ன செய்யறாங்க, பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இஸ்லாத்துல எதையாவது ஒரு வடிவத்துல உள்ள இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை இஸ்லாத்தை நுழைச்சு செய்யக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கா இல்லையா? இது மார்க்கத்திற்கு எதிரானது. இது எதுவுமே மார்க்கத்துல உள்ளது கிடையாது. வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு நல்லா எவ்வளவு வேணாலும் சமைச்சு போடலாம்.
நீங்க 10 ஆடா இருங்க, 50 ஆடா இருங்க, 100 ஆடா இருங்க, எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான்னா இந்த விருந்துக்கெல்லாம் அளவு கிடையாது. இது வலிமா விருந்துன்னா குறைஞ்ச செலவுல திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற அளவுல குறைஞ்ச செலவுல வச்சுக்கிறேன்னு. மற்ற விருந்துகளை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு எல்லா வசதியை தந்திருக்கிறானோ 50 ஆடு அறுத்து கொடுக்குறீங்களா அறுத்து கொடுங்க, 50 மாடு அறுத்து தான் கொடுக்குறீங்களா தாராளமா அறுத்து கொடுங்க, பிரச்சனையே கிடையாது விருந்து. அப்ப அது மட்டும்தான் மார்க்கத்துல அனுமதி இருக்குது ஒழிய அதல்லாத மற்ற எதுக்கு என்ன இல்லை அனுமதி கிடையாது, செய்யக்கூடாது. நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் எங்க வீட்டின் மூலமா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஆக்கி வை, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி வை, இந்த வீட்டை கொண்டு எங்களுக்கு எல்லாம் பறக்கத்து செய்யலாம் அப்படி எல்லாம் துவா செஞ்சுட்டு தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அப்படித்தான் போகணுமே ஒழிய இந்த மாதிரியான காரியத்தையெல்லாம் செய்யறது என்பது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. இது இஸ்லாத்துக்கு முழுக்க எதிரானது. சரி, இப்ப இதுல என்ன கேள்வி அப்படின்றா இன்னொரு கேள்வி. அதாவது மனைவி இது எல்லாம் தவறு என்று சுட்டு காட்டிய பொழுது கணவன் இதை ஏற்க மறுக்கிறார் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல நிறைய சிறுக்கான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பிதுஅத்தான ஒரு காரியங்கள் ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது சிறுக்கான விஷயம், இந்த மௌலுது பாட்டு படிக்கிறதெல்லாம் சிறுக்கான காரியம். அப்ப இந்த மாதிரியான இதுக்கு நம்ம எந்த வயதையும் உறுதுணையா இருந்துடக்கூடாது, துணை பயிரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், தெளிவாக எடுத்து சொல்லி இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளது கிடையாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, பெரும் பாவத்துல உள்ளது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி அவர்கள் செய்வான்னு நம்ம சொல்லிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றத நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொண்டு போய் திணிக்கிறத நம்ம முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணி அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லாத மாதிரி சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த இடத்துல காட்டி கொண்டுகிட்டு அந்த மாதிரி நம்ம அதிருப்தியை வெளிப்படுத்தணுமே ஒழிய அதுல சேர்ந்து பங்கு கொண்டு எல்லாத்தையும் கலந்து கொண்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரியான அனாச்சாரம் நம்ம வெளியே போக முடியாது. நம்ம வீட்டுக்காரவங்க நம்மளை மீறி நடக்குது. நம்மளுடைய என்ன சில நபிமார்களுக்கு மனைவிமார்களும் சரியான மனைவியா இல்லாம இருந்தாங்க. அப்ப அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம சொல்லத்தான் முடியும், நம்ம செய்யத்தான் முடியும். இதுக்கு எல்லாம் உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சுட்டி காட்டுங்க, திருத்துங்கன்னா அதிலே ஊறி போயிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு பைய எடுத்து சொல்லி செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறத செய்யணும். அதையும் தாண்டி உங்களுடைய சக்தியை மீறி அது நடக்குமே. ஆனா இப்ப ஒரு ஆணு சொல்லி பெண்ணு செஞ்சானா என்னது வலியுறுத்தி செஞ்சிடலாம். ஒரு பெண் கணவனத்துல அது அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வைக்க முடியாது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு அதை நம்மளுக்கு அது தொடர்பு இல்லாத மாதிரி சக்தி இல்லாத மாதிரி எந்த ஒரு ஆத்மாயும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான், அது முற்றிலும் நம்ம வெறுக்கிறோம் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக என்ன செய்யணும், அது நடந்து கொள்ள வேண்டும்.